கூட ஸோ நம்ம ஜாவா பிரேக் டவுன் சீரீஸில் நம்ம பார்ட் 2 வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் மெயின் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நம்ம 4 டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இது எல்லாமே ஒரே ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். அதுக்காக நான் ஆல்ரெடி arithmetic.java அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதில் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராமை ஒரு ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம 2 டேட்டாவை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா மீன்ஸ் அதாவது இன்புட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம 2 வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 2 வேல்யூயுமே ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேரியபிளை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, டிவிஷன் பண்ணுமா, அது மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ ஸோ அதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் தரும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஜாவாவில் எந்த ப்ரோக்ராமில் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பப்ளிக் கிளாஸ் arithmetic அப்படின்றது வந்து போட்டுக்கிறேன். ஏன் arithmetic அப்படின்றது போடுறேன்னா, நான் வந்து என்னோடய ஃபைல் நேம் வந்து arithmetic அப்படின்றது வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸ் பற்றி நம்ம போக அதாவது அட்வான்ஸ் வீடியோவில் நம்ம பண்ணும்போது அந்த கிளாஸ் பற்றி நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன படிக்கிறேன்னா பப்ளிக் கிளாஸ் arithmetic அப்படின்றத போட்டு 2 கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் தான் இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம்லாம் டைப் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயினாக என்ன போடுவோம், நம்மளோட ஸ்டாட்டிக் வாய்ட். அதாவது இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் வந்து நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ஸ்டாட்டிக் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இல்லாமலே நம்ம ஒரு வேரியபிளை ஈஸியாக டிக்ளேர் பண்ண முடியும். அண்ட் மெயின் வாய்ட் மெயின் அப்படின்றது வந்து நம்ம நான் ரிட்டர்ன் டைப். ஸோ அதனால் நம்ம வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேல்யூ கிடையாது, இன்புட் ஃபங்க்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு 2 பாட்ஸ் பண்ணிப்போம். அதாவது 2 பாட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 2 பாட்ஸில் வந்து நான் வந்து 2 பாட்ஸ்லையுமே ஒரு பாக்ஸில் வந்து 5 அப்படின்றது கொடுத்துட்டு இன்னொரு பாக்ஸில் வந்து 5 அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாக்ஸுன்றது வந்து நம்ம கொடுக்க போகிற இன்புட். ஓகேவா? ஸோ இந்த இன்புட்டை வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸ்டோர் பண்ணக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த பாக்ஸை வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்கேனர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜாவாவில் எந்த இன்புட் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து அதாவது யூசர் வந்து எந்த இன்புட் ஃபங்க்ஷனை கெட் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது, அதாவது அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்கு, அதாவது பப்ளிக் கிளாஸுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த இன்புட் ஃபங்க்ஷனை போடணும். ஓகேவா? ஸோ இன்புட் கேப் விட்டு java.util.Scanner, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த இன்புட் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு யூசர் இன்புட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால், அதாவது உங்களோட ப்ரோக்ராமில் யூசர் இன்புட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இந்த java.util.Scanner வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஸ்கேனர் கிரியேட் பண்ணியாச்சு. பட் அந்த ஸ்கேனரில் நம்மளோட கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேனருக்கு அதுக்காக ஸ்கேனர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன நேம் வேணால் கொடுக்கலாம் அதில். ஸோ நான் வந்து இன்புட் அப்படின்றது கொடுக்க போகிறேன். ஒரு சில ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும், இல்லைனா ஸ்கேன் அப்படின்னு இருக்கும். ஸோ மெயினாக இந்த ஸ்கேனர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து இன்புட் அப்படின்றது எடுத்துகிட்டு ஈக்குவல் டு போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நியூ அப்படின்றது கொடுக்கணும். ஓகேவா? நியூ, அதுக்கப்புறம் ஸ்கேனர், அதுக்கப்புறம் பேராமீட்டருக்குள்ளே System.in அப்படின்றது கொடுக்கணும். அகைன் ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஸ்கேனர் இன்புட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் போட்டுக்கலாம். ஸ்கேனர் அப்படின்றது கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, ஸ்கேனர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்புட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர், அதுக்கப்புறம் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது பேராமீட்டருக்குள்ளே System.in அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து எது கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஸோ நம்மளோட வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம இப்போ கொடுக்குற வேல்யூ எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்புட் கிரியேட் பண்ணணும். அதாவது System.out.println நம்ம வந்து இன்புட் கிரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு என்டர் எ ஃபஸ்ட் நம்பர் அது மாதிரி போட்டு நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக SOUT யூஸ் பண்ணிப்போம். ஸோ SOUTன்றது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் System.out.println. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்டர் தி ஃபஸ்ட்டு நம்பர் இல்லைனா என்டர் தி ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படின்றது கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இன்புட் வேல்யூ வந்து கொடுத்துருப்போம், அதாவது யூசர் இன்புட் வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து 5 அப்படின்றது கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 5 வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல அந்த ஆப்ஜெக்டில். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளை நம்ம வந்து எப்படி, அதாவது அடிஷன் பண்ணுமா, சப்ராக்ஷன் பண்ணுமா, மல்டிப்ளிகேஷன் பண்ணுமா, டிவிஷன் பண்ணுமா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட வேல்யூ வந்து டிவிசிபிளில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாயிண்டில் வர்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணால் இன்ட்டு இல்லைனா டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள்ன்றது வந்து நம்ம ஃப்ளோட்டோட அதர் வெர்ஷன் தான். ஸோ நான் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட் அப்படின்னு போட்டு அதில் வந்து num1 அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே நம்ம கெட் பண்ணுற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவல் டு போட்டு இம்போர்ட் அப்படின்றது கொடுக்குறேன். இந்த இன்புட் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கேனர். ஓகேவா? ஸ்கேனரில் ஒரு நேம் கொடுத்தோம்ல, ஸ்டோர் ஆகிற நேமு. ஓகேவா? ஸோ அதோட நேம் தான் இன்புட் டாட் என்ன பண்ணணுன்னா, அதுக்கப்புறம் டாட் வச்சு நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். NEXT நெக்ஸ்ட் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை வந்து கொடுக்கணும். நான் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணலை. ஸோ நான் வந்து ஃப்ளோட்டுன்னு தான் கொடுத்துருக்கணும். நான் வந்து தெரியாமல் இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நான் இன்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். நான் இந்த ப்ரோக்ராம்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நானே அந்த எரரை பார்த்தேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஃப்ளோட்டை, அதாவது இன்ட் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஃப்ளோட் அப்படின்றது வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேம் இது ரெண்டுத்தை வந்து நான் காப்பி பண்ணி அகைன் நான் வந்து செகண்ட் இன்புட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் இன்புட்டில் வந்து 5 அப்படின்னு கொடுத்தேன்னா செகண்ட் இன்புட்டில் 10ன்னு கொடுத்தா தானே நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் செகண்ட் இன்புட்டுக்கு சேம் எடுத்துக்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும், அதாவது நம்ம ஸ்டோரபிள் வேல்யூ மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக num1 ரிமூவ் பண்ணிவிட்டு num2 அப்படின்றது போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பாருங்கள், நான் வந்து அந்த எரர் வந்து நான் கவனிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் அப்படின்றது கொடுங்க. ஸோ நீங்கள் இன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்டுனே கொடுங்க, பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃப்ளோட் அப்படின்றது கொடுத்து இன்ட் கொடுத்தனால எனக்கு வந்து எரர் வந்து காமிச்சினே இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணிட்டோம். யூசர்கிட்டேருந்து 2 இன்புட்லாம் கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இன்புட் வந்து 2 வேல்யூ கொடுத்து நம்ம வந்து என்ட்ரு கொடுத்தா என்ன காமிக்கணும், அதாவது ப்ளஸ் வேல்யூ, மைனஸ் வேல்யூ, மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கும்ல. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு இன்புட்டையும் வாங்கியாச்சு அண்ட் அந்த 2 இன்புட்டையும் நம்ம வந்து num1லையும் num2லையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த num1க்கும் num2க்கும் தனித்தனியாக நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் நம்ம அது மாதிரி எழுத போகிறதில்ல. நம்ம இந்த num1யும் num2வையும் ஒரே வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதில் வந்து நம்ம ரைட் பண்ணுற மாதிரி எழுதலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃப்ளோட் அப்படின்றது கொடுத்துருக்கேன். நான் ஃப்ளோட் அப்படின்றது கொடுத்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் சம் அப்படின்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ num1 ப்ளஸ் num2 அப்படின்றது கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு வந்து அவுட்புட்டில் எப்படி வரும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூசர் வந்து 5 அப்படியா இருக்குது. யூசர் வந்து 5, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்புட் வந்து 5 அண்ட் 10 அப்படின்றது கொடுத்தாங்கன்னா எனக்கு 5 + 10, அதாவது num1ல் வந்து 5 ஸ்டோர் ஆயிரும், num2ல் வந்து 10 ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போது சம்மில் வரும்போது நம்மளுக்கு வந்து 5 + 10 = 15 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு சம்மில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சப்ராக்ஷன். ஸோ அதை காப்பி பண்ணி நான் வந்து சம்முன்னு இருக்கிற இடத்துல சப் அப்படின்றத போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா மாற்றிக்கிறேன். அதாவது ப்ளஸ்ன்னு இருந்துச்சா, நெக்ஸ்ட் வந்து மைனஸ், அதாவது ரெண்டுத்தையும் மைனஸ் சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் யூஸ் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி சப் அப்படின்றது இருக்கிறது வந்து மல்டி அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மல்டியிலேருந்து நம்மளுக்கு சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும், ஸ்டார் சிம்பிள் வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா டிவைட் சிம்பிள், அதாவது டிவிஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் இதை காப்பி பண்ணி சேம் அதே மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட்டும் வாங்கியாச்சு அண்ட் அதுக்கு வந்து ப்ளஸ் பண்ணால் என்ன வேல்யூ அதுக்கும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இதை ஆட் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் ஆஃப் அப்படின்றது போட்டுட்டு
ப்ளஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ஸ்டோர் பண்ண வேல்யூ, அதாவது சம்மில் ஸ்டோர் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து கெட் பண்ணணும். அதில் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம சேம் அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கும் அந்த சப் அப்படி ரிட்டர்ன் பண்ணணும், அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கும் சப்பை ரிட்டர்ன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனை ரிட்டர்ன் பண்ணணும், அண்ட் டிவிஷனுக்கு டிஐவியை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் பாருங்கள் SOUT போட்டுக்கிறேன். SOUTன்றது வந்து System.out.Println, ஓகேவா? ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அடிஷன் ஆஃப் தி கிவன் 2 numbers அப்படின்னு போட்டுக்கிறேன். இல்லைனா அடிஷன் ஆஃப் தி கிவன் நம்பர்ஸ் இஸ் அப்படின்றத போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து காலனுக்கு அப்புறம் அந்த டபுள் கோட்ஸ் முடியும்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடணும். ப்ளஸ் சிம்பிள்னா ஆட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அந்த 2 இதையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுக்கும், ஓகேவா? ஸோ ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னா சம் அப்படின்றது கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த num1 + num2 வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், சம்மில் தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து சம் அப்படின்றது கொடுக்கணும். சேம் வந்து இதை காப்பி பண்ணி நான் வந்து இந்த 4 டைப்புக்கும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 டைப்லையும் நம்மளுக்கு சிம்பிளையும் அதுக்கப்புறம் அந்த அடிஷன்ன்றதுக்கு மட்டும் சப்ராக்ஷன் அந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஒன்றுத்துக்கும் நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளோட அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரோட ப்ரோக்ராம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒரு எரர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, next.int அப்படின்றது கொடுத்துட்டேன், next.float அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வந்திருக்காது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து input.close அப்படின்றது கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நான் வந்து input அப்படின்றது கொடுத்துருக்கனால input.closeன்றது கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ ஸ்கேனருக்கு நேம் என்ன கொடுக்குறீங்களோ ஸோ அது அந்த நேம் டாட் க்ளோஸ் அப்படின்றது வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இன்புட் அப்படின்றது கொடுத்துருக்கனால தான் நான் வந்து எல்லாத்துக்குமே இன்புட் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அது மாதிரி என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு சில பேர் கான்ஸ்டண்ட்டாகவே ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இன்புட் ஈஸியாக இருக்கிறதுக்காக ஸ்கேனர்ன்ற யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன நேம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோன்னே ஸோ நம்மளுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டில் என்டர் தி ஃபஸ்ட் நம்பரிஸ் அப்படின்றது கொடுத்துருக்கு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் வந்து கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து 15 அப்படின்றது கொடுத்துட்டு செகண்டுக்கும் 15 அப்படின்றது கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அடிஷன் ஆஃப் கிவன் வேல்யூ வந்து 15 15 30 அப்படின்றது வந்திருக்கு. அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு 0, அது மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவிஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஸோ அகெயின் நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த வேல்யூ வேணால் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். சேம் ஃபார்மேட் நம்ம சிஎம்டியில் போடுவோம்ல, ஜாவா.c கம்பைல் பண்ணுவோம்ல, ஸோ அது மாதிரியுமே நம்ம கம்பைல் பண்ண முடியும். ஸோ ஜாவா.c அப்படின்றது கொடுத்துட்டு நம்மளோட ஃபைல் நேம் arithmetic.java அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட கிளாஸ் ஃபைல் ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாவா.c அதாவது ஜாவா அப்படின்றது போட்டு நெக்ஸ்ட்டு வந்து .java ரிமூவ் பண்ணிப்போம். இப்போ என்ட்ரு கொடுத்தா சேம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ கேட்குது. ஸோ நான் வந்து 5 அப்படின்றது கொடுத்து செகண்ட் வேல்யூவில் வந்து 10 அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நம்ம அவுட்புட்டில் ப்ளஸ் பண்ணும்போது 15 அண்ட் மைனஸ் பண்ணும்போது -5. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இருக்கிறதுல ஈஸியான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் வந்து அட்வான்ஸான அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வேணும் அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் இதோட ப்ரோக்ராம், அதாவது இந்த ப்ரோக்ராமோட சோர்ஸ் கோடை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் வெப்சைட்டில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோக்கு போட்ட கோடையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.